Hi friends, welcome to Lavan's Kitchen and Craft. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட்ஸ் உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். ஸ்பைஸியாக அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ், கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு இது வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு, அதில் 1 கப் பட்டாணி வேக வச்சு மசித்தது மிக்ஸ் பண்ணுறேன். அடுத்து 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அடுத்து 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை பிச்சு போட்டிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடமும் அந்த உப்பு காரம் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இந்த உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் நல்லா மசிச்சுக்கோங்க. ஃபுல்லாக மசிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம செய்ய போகிற ஸ்நாக்ஸ்க்கான மசாலா ரெடி. அதுக்கடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கரண்டி மைதா மாவு எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு, அடுத்து ஜீரகத்தை கொஞ்சம் நுணுக்கி போட்டிருக்கேன், அடுத்து ஓமம் கொஞ்சம் 1 சிட்டிகை, நெய் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு பாத்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு எண்ணெய் விட்டு. இதை ஒரு 1/4 மணி நேரம் இந்த மாவை ஊற வச்சுருங்க. ஊறின மாவை எடுத்து இப்போ நல்லா சப்பாத்தி திரட்டுற மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. கொஞ்சம் திக்னஸ், சப்பாத்தி லெவலுக்கு கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. நல்லா ரவுண்டாக திரட்டிட்டு இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த திரட்டின மாவை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் நம்மளுக்கு இருக்கும். இதை இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறது 2 சைடும் கட் பண்ணி கொண்டு வரும்போது அந்த ஜாயிண்ட்டு கனெக்ட் ஆகக்கூடாது. கனெக்ட் ஆச்சுன்னா தனியாக பிச்சுக்கும். அது மாதிரி கனெக்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வெட்டுங்க. அந்த கார்னர்ஸ் கனெக்ட் ஆகாத மாதிரி கட் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவை அது உள்ளே நீட்டு வாக்கில் வச்சு இதை இது மாதிரி ஃபோல்டு பண்ணுங்க. அது ஓப்பன் ஆகாத மாதிரி அந்த கார்னர்ஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா பீசஸையும் இதே மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி அந்த மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு நீட்டாக அதை கவர் பண்ணிவிடுங்க. இப்போ ரெடி பண்ண இந்த ஷேப்பை ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேமில் உரிச்செடுக்கணும். நல்லா திருப்பி போட்டு பொரிச்செடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, மீடியமான ஃப்ளேமில் பொறுமையாக திருப்பி விட்டு அதை ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதிகமான ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ஒரேடியாக தீஞ்சிடும். மீடியம் ஃப்ளேமில் சிம்லேயே வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும்.
கிறிஸ்பியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.